நம்மள பல பேருக்கு இந்த முன்னோர் சாபம் அல்லது பித்ரு சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாமயே இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, பெற்ற தாய் தந்தையருக்கு அல்லது தாத்தா பாட்டிக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை, திதி தர்ப்பணங்களை ஒழுங்காக கொடுக்காவிட்டால், இந்த முன்னோர் சாபம் ஏற்படும் என்று நினைக்கிறோம். அது ஒரு வகையில சரி அப்படின்னாலும், அதையும் தாண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய அப்பாவுக்கு உடன் பிறந்த அண்ணன் இருந்தால் நமக்கு பெரியப்பா முறையாகிறார். அவருடைய தம்பி நமக்கு சித்தப்பா முறையாகிறார். அதேபோல் நம் தாயின் உடன் பிறந்த அக்காள், மூத்த சகோதரி நமக்கு பெரியம்மாவாகவும், தாயின் தங்கை நமக்கு சித்தியாகவும் ஆகிறார்கள். இவர்கள் குடும்பத்திலே இந்த பெரியப்பா அல்லது சித்தப்பா, பெரியம்மா அல்லது சித்தி இவர்கள் யாராவது சிறு வயதிலேயே மரணித்திருக்கலாம். அப்படி சிறு வயதிலேயே மரணித்திருந்தால், அவர்களுக்கு அந்த மரண காலத்திலே மட்டும்தான் ஈமச்சடங்குகள் செய்திருப்பார்கள். அதற்கு அப்புறமாக அவர்களை மறந்து போயிருப்பார்கள். அல்லது இவர்கள் தற்கொலை செய்து இறந்திருக்கலாம், விபத்து காரணமாக இறந்திருக்கலாம், துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கலாம், திருமணமாகி குழந்தை பேறு இல்லாமல் இறந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு வாரிசு என்று ஒன்று இல்லாத நிலையிலே இந்த ஆத்மாக்களை திருப்திப்படுத்த வேண்டியதும் உடன் பிறந்தவர்களுடைய கடமையாகிறது. பெரியப்பாவோ சித்தப்பாவோ வாரிசு இல்லாமல் இறந்திருந்தால் அவர்களுக்கு உண்டான ஈமச்சடங்குகளை செய்ய வேண்டிய அந்த கடமை நம்முடைய தந்தைக்கு சேர்கிறது. இப்படி அந்த ஆத்மாக்களை நாம் அலைய விடுவதால் தான் இந்த முன்னோர் சாபம் அல்லது பித்ரு சாபம் என்று சொல்லப்படுவது நமக்கு ஏற்படுகிறது. இந்த சாபத்தின் காரணமாக குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள், ஓயாத மனக்குழப்பங்கள், மன முறிவு, பணம் காசு கையிலே தங்காத நிலைமை, எப்பொழுதுமே கடன் தொல்லை, தீராத வியாதி போன்ற பிரச்சனைகளை நாம் அனுபவிக்க நேரிடுகிறது. எனவே இந்த பித்ரு சாபம் நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால், முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால், நிச்சயமாக இறந்து போன இவர்களுக்கும் நாம் முறை தவறாமல் பித்ரு தர்ப்பணங்களை, திதி காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த குடும்பத்திலெல்லாம் விசாகம், சதயம், பூசம் இந்த 3 நட்சத்திரங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றதோ, சுற்றி யாரை பார்த்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு விசாக நட்சத்திரம் இருக்கும், ஒரு பூச நட்சத்திரம் இருக்கும், அல்லது சதய நட்சத்திரம் இருக்கும். இந்த நட்சத்திரம் உள்ள குடும்பங்கள் நிச்சயமாக முன்னோர் சாபம் அல்லது பித்ரு சாபத்திற்கு ஆளான குடும்பங்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த குடும்பத்தில் யாருக்கு இது மாதிரியான கர்மாக்கள் விட்டு போயிருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு உரிய முறையிலே அவர்களுக்கு கர்மாக்கள் செய்வதன் மூலமாக இந்த சாபத்திலிருந்து நாம் விடுபடலாம். கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.